கூடிய முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் சென்னை, மதுரை, திருச்சி, கடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய 5 மேயர் அவர்களை ஒத்துழைக்குமாறு தொடர்ந்து துணை மேயர் அவர்கள் காரணத்துக்காக உச்சநீதிமன்றம் அந்த வார்த்தையை சொல்லுதுன்னு நீங்கள் பார்க்கணும். தேர்தல் ஆணையம் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் அவங்கவுங்க மேம்போக்காட்டி எங்களை யாருமே கேட்க முடியாது, நாங்கள் சுயசார்புள்ள ஒரு அமைப்பு, நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் நம்முடைய உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் எல்லாருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாரும். இந்தியாவினுடைய ஒரு இறையாண்மை உள்ள நாடு இந்தியா. இந்திய இறையாண்மையினுடைய அடையாளம் தான் பாராளுமன்றம். பாராளுமன்றம் தான் உச்சபட்ச அதிகாரம் பெற்றது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்தியாவுக்கு ஒரு பெருமை உண்டு என்றால், ஜனநாயக நாடு, மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, மிக அதிகமான வாக்காளர்களை வைத்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு தேர்தல் ஆணையம் இதுவரை சிறப்பாக நடைபெற்றது. ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் தான் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களையும் உள்ளாட்சி அமைப்பு வரைக்கும் வழி நடத்துகிறதுங்கிறதா இந்தியாவுக்குள்ள பெருமை. அதை கடந்த தேர்தலில் அது சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றது. பத்திரிகைகள் ஊடகங்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம். நேற்று இறந்ததாக நீக்கப்பட்ட 7 வாக்காளரோடு நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ எப்படி அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்காளர்களை நீக்கிவிட்டால் நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காதுன்னு சொல்லுங்க சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இதோட நின்று விட முடியாது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்கும், அதாவது பீகார், நம்ம உத்தரப்பிரதேசம் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும். இன்னும் வாரணாசியில் கூட உத்தரப்பிரதேசத்தில் ஒரே வீட்டில் ஒரு தகப்பனுக்கு 50 பிள்ளைகள் இருந்ததாட்டு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு, மூத்தவருக்கு 72 வயசும் கடைசி பையனுக்கு 28 வயசும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் வெற்றி பெற்ற அந்த நாடாளுமன்ற தொகுதியிலேயே அப்படி ஒரு குறைபாடுகளை கண்டுபிடிச்சி வெளியே வந்திருக்குன்னா இந்தியா முழுவதும் இந்த தவறு நடக்கு. அதுக்கு காரணம், முன்னால் இந்திய தேர்தல் ஆணையரை யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பாரத பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதியரசர். ஆனால் அதுக்கு பதிலாட்டு உச்சநீதிமன்ற நீதியரசரை நீக்கிட்டாங்க. பாரத பிரதமரும் அவருக்கு கையடக்க ஒரு அமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்க கூடி பேசி தான் யாருன்னு சொல்லி முடிவெடுக்கணும். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நபர் தேர்ந்தெடுக்கணும்னா 3 பேர் 5 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க. அதை பாரத பிரதமர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற முதன்மை நீதியரசர், சீஃப் ஜஸ்டிஸ் 3 பேரும் உட்கார்ந்து அதனுடைய ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய முன்னால் என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் அவங்கள தேர்ந்தெடுத்து
நடுநிலையோடு அவங்க வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தேவையில்லைன்னு நீக்கிட்டாங்க. பாரத பிரதமர் அவருக்கு கையடக்கமாக அவர் அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சர், 3வது எதிர்க்கட்சி தலைவர். இந்த 3 பேரில் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கொள்கை இருந்தாலும் அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அதுதான் ராஜீவ்காந்தின்னு பெயர் கொண்ட நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய முதன்மை ஆணையராட்டு ஒருவர் இருந்தார். அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அவரை நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையராட்டு நியமிக்கும் போது ஏற்கனவே பதவி வகித்து வந்த பணியை சாயங்காலம் ரிசைன் பண்ணிட்டு காலையில் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க சேர்க்குறாங்க. அப்போ தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த தேர்ந்தெடுக்க முறையை கடுமையான கண்டிச்சு. ஆனால் கண்டித்ததோடு அப்படியே அமைங்கிட்டே தவிர திரும்ப அதை முன்னெடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனால் இப்போ அவ்வாறு பாரத பிரதமரும் அவர் கையடக்க அமைச்சரும் அவர் கூட பணியாற்ற ஒரு அமைச்சரும் தேர்ந்தெடுக்க காரணத்தினால இது பிஜேபி தேர்தல் ஆணையராட்டு பாரத பிரதமரும் அவங்களும் சொல்கிற வேலையை செய்யிருக்காங்க. அதுதான் இந்தியா முழுமையும் இவிஎம்மில் நம்முடைய வாக்கு எந்திரத்தில் 5 மணி வரை வாக்காளர்களை எவ்வளோ போட்டிருக்கோ போட வச்சுட்டு பிறகு அவங்க உட்காந்து எந்தெந்த வாக்குச்சாவடிக்கு எவ்வளோ ஓட்டு போடணும், எங்கெங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு வீக்காக இருக்குன்னு பாரத பிரதமர் உடைய மேலான ஒப்புதலோடு என்ன நடக்கும், அந்த லிஸ்ட்டு போகும். அந்த லிஸ்ட்டு அவ்வளோத்தையும் இவங்க கம்ப்யூட்டரில் ஏற்றி எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஓட்டு சேர்க்கணுமோ சேர்த்துருந்தாங்க. அவ்வாறு சேர்த்தையில் தான் பீகாரில் பல மாநிலங்களில் ஒரு வாக்குச்சாவடியில் 1217 வாக்குகள் அப்படின்னா அதில் போலாகி எண்ணப்பட்ட வாக்குகள் 1500 வாக்கு எண்ணியிருக்கு. அப்போ எவ்வளவு முறைகேடு நடந்த பிறகும் இந்தியா ஜனநாயக நாடு அமைதியாக தான் இருக்கணும். இந்த தேர்தல் ஆணையத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு பாரத பிரதமர் இந்த எல்லாருமே என்ன செய்யணும், நீக்கணும். நீதிமன்றமே தலையிட்டு இந்த தேர்தலே தவறான தேர்தல், அந்த அடிப்படையில் அந்த தேர்ந்தெடுத்த முறையே தவறுன்னு சொல்லி நீக்கிட்டு பாராளுமன்றத்துக்கு புதிய தேர்தல் வைக்கணும். அதுதான் நாட்டு மக்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்போம். அதான் தமிழ் பெண்கள் சுயமரியாதையோடு இருப்பாங்க, வீரமாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.